இன்றைக்கு நாம் தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வருவதனாலே என்ன பலன்களை, என்ன ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு போகிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் காரியம் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கும் கனம். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 Chronicles chapter 16 and verse 27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஓகே, மகிமையை தியானிச்சிட்டோம், வல்லமையை தியானிச்சிட்டோம், மகிழ்ச்சியை தியானிச்சிட்டோம். இது எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கு, அவருடைய பிரசன்னத்தின் விளைவுகள்னு சொல்லி அதனுடைய காரியங்களை நாம் தியானித்து விட்டோம். இன்றைக்கு இதுல இருக்கக்கூடிய கனம் என்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கனம் என்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளலும், எல்லா வல்லமையும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் தேவனுக்கே உரியது. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே தேவனுக்கே உரியது. ஆனால் வேதம் இப்படியும் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறேன். ஆகவே நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வந்து தேவனை நீங்கள் கனம் பண்ணுகிறவர்களாய் இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த பிரசன்னத்துக்குள்ள வந்து அவரை கனம் பண்ணுகிறவர்கள் மீது தேவன் தம் கனத்தை வைக்கிறார். அந்த கனத்தை சுமந்து கொண்டு வெளியில போறீங்க. ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு கனம் என்று சொன்னாலே நான் நினைக்கிறேன் ஆண்டவர் என்ன கனம் பண்ண போகிறார், என்ன உயர்த்த போறார், நான் உயர்ந்திருக்க போறேன், என் பேர் பெருமைப்பட போகிறது. கனம் தேவனுக்குரியது, மகிமை தேவனுக்குரியது. அதை எனக்கு கொடுக்கிறாரே தவிர என்னை தனியா அவரை இல்லாம எனக்கு கனமே இல்லை. அல்லேலூயா. Without God we have no glory and without God we have no honor. அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை. அவர் இருந்தால்தான் நமக்கு எல்லாம் உண்டு. அவருடைய சமூகத்துல வந்து அவரை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் தேவனை தங்கள் வாழ்க்கையினாலும் தங்கள் செய்கைகளினாலும் கனம் பண்ணுகிறவர்களை தேவன் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து 2 விதமான கனத்தை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். John chapter 5 and verse 44. வாசிக்கலாம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? தேவனால் வரும் கனத்தை தேடாமல் என்று சொல்லி தன் நாட்களிலே இருந்த மத தலைவர்களை இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? தேவன் ஒருவரிடத்தில் தான் கனம் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற கனத்தை நீங்க விட்டுறீங்க. என்ன கனத்தை தேடுறீங்க? மனுஷர் என்ன கனம் பண்ண மாட்டாங்களா? எனக்கு முதல் சீட்டை கொடுக்க மாட்டாங்களா? என் பேரை சொல்லி என்ன வந்து கூப்பிட மாட்டாங்களா? நீங்க நிறைய பேர் இருக்காங்க, ஊழியக்காரங்களே சொல்லணும், போய் பின்னாடி உட்காருவாங்க, வேணுக்குனே உட்காருவாங்க. எதுக்காக? இங்க இருந்து அவங்க பேரை சொல்லி அவங்கள கூப்பிட்டு முன்னாடி வைக்கணும். கேட்டா சொல்லுவாங்க, இல்ல பைபிள்ல தான் சொல்லியிருக்கல, பின்னாடி போய் உட்கார, உன்னைய முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சா அது உனக்கு கனம். முன்னாடி 3 ரோ இருக்கும், 4 ரோ இருக்கும். நம்ம கூவி கூவி கூப்பிடுவோம். பாஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா, ஊழியக்காரர்கள் இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து உட்காருங்க, முன்னாடி வந்து உட்காருங்க, முன்னாடி வந்து. இது என்ன? தேவன் கொடுத்திருக்கும் கனத்தை நீங்கள் உணராமல் இருக்கிறது தான் காரணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. We have to remember that it is God and only God who gives honor. மகிமை தேவனால் உண்டாயிருக்கிற காரியம். எந்த மனுஷனும் உங்களை கனப்படுத்த முடியாது. எந்த மனிதன் கொடுக்கிற கனத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்னால் என்ன அர்த்தம்னா, நீங்க உண்மையாய் தேவனை விசுவாசிக்கவில்லை என்ற அர்த்தம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவரை நான் கண்ணால பார்க்கல, அவர் என்ன கனம் பண்ணி என்ன ஆக போகுது? உலகத்தின் மனுஷனை கனம் பண்ணினா தான் எல்லாரும் பார்ப்பாங்க, என்னைய மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். சரி, இந்த கனம் என்றால் என்ன? வேதத்துல கனம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம். எஸ்டீம், வேல்யூ, கிரேட் ரெஸ்பெக்ட், அதாவது ஒருத்தரை மதிக்கிறது, அவர்களுக்கு பெரிய மதிப்பை கொடுப்பது அப்படின்லாம் அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த வார்த்தையை விவரித்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, கனம் வேதத்தின் அடிப்படையில் கனம் என்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கணும்னா,
2 டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதாவது கனம் என்ற எபிரேய வார்த்தை தான் அந்த 2 இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கிற அதே கனம் என்ற வார்த்தை தான் அங்கேயும் வருது. ஆனா அதை எடுத்து சொல்லும்போது அதை மொழிபெயர்த்தவர்கள் அழகா அதை விவரித்து சொல்லியிருக்கிறாங்க. அதுல இருந்து நாம் சில காரியத்தை புரிந்து கொள்ள போறோம். வாசிக்கலாம். முதலாவது சங்கீதம் 110 2-3 வசனங்கள். Psalm 110 verses 2 and 3. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஓகே, இங்க எங்க அந்த கனம் என்ற வார்த்தை வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்ற ஃப்ரேஸ் இருக்கா? அதுல அந்த அலங்காரம் என்ற வார்த்தை வருகிற இடத்துல கனம் என்கிற எபிரேய வார்த்தை வருகிறது. அப்ப கனம் என்னவா இருக்கிறது? தேவன் என்னை அலங்கரித்திருப்பது அவருடைய கனம். எப்படிப்பட்ட நபரை அலங்கரித்திருக்கிறாரு? அலங்கோலமான வாழ்க்கை உடைய என்னை அவருடைய அழகினாலே அவர் நிரப்பி அவர் அலங்கரித்து வைத்திருப்பதுதான் இன்றைக்கு அவர் என் மேல் வைத்திருக்கிற அவருடைய கனம். ஹல்லேலூயா. அலங்கோலமான வாழ்க்கை அழகான வாழ்க்கையா மாறி இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கை அலங்கோலத்திலிருந்து அழகா மாறி இருக்குன்னு சொல்றீங்களோ நீங்க தேவனுடைய கனத்தை பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக ரொம்ப அழகா இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. நல்லா கவனிங்க. ஏற்கனவே நமக்கு ரட்சிப்பென்னும் வஸ்திரம், நீதி என்னும் சால்வை. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. ஒரு மணப்பெண்ணை திருமணத்துக்கு ரெடி பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஒரு அழகான ஒயிட் கவுன் போட்டுடுறாங்க. அந்த கவுன் போட்ட உடனே அந்த மணமகளுக்கு அந்த கலை வந்துடுது இல்லையா? அந்த ஒரு பிரைடல் லுக் வந்துடுது. சும்மா விடுறாங்களா? அதோட அதான் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, அப்படியே விட்டுறலாம். இல்லை, என்ன பண்ணுறாங்க? தலையில் வந்து ஒரு அழகான ஒரு வெயிலை வைக்கிறாங்க. அந்த வெயிலை வச்ச உடனே இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக மாறிடுது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுறோமா? அதோட என்ன பண்ணுறோம்? இன்னும் நகைகளினாலே சிங்காரிக்கிறோம். எல்லாம் போட்டு த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக கொண்டாந்து நிறுத்துறோம். இப்போ எனக்கு தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையை கொடுத்திருக்கிறதுமே ஒரு பெரிய கனங்க. அல்லேலூயா. பாவியா இருந்த, அசுத்தமா இருந்த, அவருக்கு விரோதமா இருந்த எனக்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் கொடுத்திருக்கிறார்னாலே அது பெரிய விஷயம். ஆனா ஆண்டவர் அதோட நிறுத்திடுறது இல்லை. என் மனவாட்டி நான் சும்மாலாம் அப்படி கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டேன். அலங்கோலமாய் இருந்ததை அழகாய் மாற்றுகிற நான் அதற்கு இன்னமும் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? ஏசாயா 35:2 வாசிங்க. ஐசாயா சாப்டர் 35 verse 2. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஓகே, அகைன் அலங்காரம் என்ற வார்த்தை வருகிறதா? இப்போ இங்க வந்து உண்மையை சொல்ல போனா ஆங்கிலத்துல அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பியூட்டி என்று டிரான்ஸ்லேட் பண்ணல, எக்ஸலன்சின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான வார்த்தை இருந்தாலும் பரவாயில்ல, அது தமிழில் வேற மாதிரி மொழிபெயர்த்திருந்தாலும் இப்போ அது எதுக்கு கொடுக்கப்படுது? முதல்ல சொல்லுது லீபனோனுக்கு மகிமை, ரைட்? மகிமை தான், கரெக்டாக தான் வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. லீபனோனின் மகிமை எதில் இருக்குன்னா அதனுடைய பெலனில் இருக்கு. அதாவது லீபனோனின் கேதுருக்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? 2000 ஆண்டுகள் வளருகிற மரம், பயங்கர பெருசாக வளரும். எவ்வளவு காற்று மோதினாலும், எவ்வளவு பயங்கர புயல் வந்தாலும், எந்த மனுஷன் அதை மோதினாலும் அதை கீழே தள்ள முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், 1000-2000 வருஷம்னா இயேசு கிறிஸ்து பூமியில் நடை போட்ட நாட்களில் இருந்த கேதுருக்கள் இன்னமும் லீபனோன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தானே? ஆனால் அதை குறித்து நாம் பார்க்கல. அது லீபனோனின் மகிமை, அதனுடைய பலத்துல இருக்குது. இப்போ இங்க சொல்லுது கர்மேல் சாரோன் என்பவைகளுக்கு அலங்காரம். அந்த கனம் என்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் என்ன? கர்மேல்
அதனுடைய அழகுக்காக அறியப்பட்டிருக்கு. இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் பியூட்டி. ஏற்கனவே அதை நம்ம பார்த்துட்டோம். அலங்கோலமாய் இருந்ததை அழகாய் மாற்றி விட்டார். ஆனால் சாரோன் என்று எடுத்துக்கொள்ளும் போது, அந்த சாரோன் என்ற வார்த்தை நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன். இட் இண்டிகேட்ஸ் ஃபர்டிலிட்டி, அதாவது செழிப்பை. செழிப்பு என்று சொன்னால் ப்ரொடக்டிவ் ஃபர்டிலிட்டி, அதாவது உற்பத்தி செய்யக்கூடியதுனாலே ஒரு நல்ல செழிப்பை காண்பிக்கக்கூடிய ஒரு இடம் என்று ஒரு காரியம் என்று சொல்லுகிறது. இப்போ அலங்காரம் ஒன்று, அலங்கோலமாய் இருந்ததை அழகாய் மாற்றிவிட்டார். அடுத்தது என்னது? உவர்நிலமாய் இருந்த இந்த நிலத்தை கனி கொடுக்கும் நிலமாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார்னு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் கர்த்தருடைய கனம். ஹல்லேலூயா! சரி, இப்போ இந்த கனம், இதை சுமக்கிறதுனால எனக்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன பிரயோஜனம்? ஏற்கனவே சொல்லிட்டேன். அலங்கோலமானதை அழகாய் மாற்றி விட்டார். ஒரு நிலமாய், காய்ந்து போன நிலமாய் இருந்ததை கனி கொடுப்பதாய் மாற்றி விட்டார். இப்போ இது எப்படி விளையுது, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கவும், இதனுடைய உச்சக்கட்டம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். முதலாவது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Chronicles chapter 17 verse 8. நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஓகே, இப்போ இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, நாத்தான் என்ற தீர்க்கதரிசி, நாத்தானுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? வந்து தாவீதுக்கு சொல்றாரு. எந்த சூழ்நிலையில சொல்றாருன்னா, தாவீதுக்கு தேவனை கனம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாங்களெல்லாம் மச்சுபாவப்பட்ட வீடுகள்ல இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பூச்சி வேலை பூசி நல்ல ஸ்ட்ராங் ஹவுசஸ்ல நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கெல்லாம் சாதாரண மனுஷர். நாங்கள் இப்படி நல்ல வீடுகளில் வாழும்போது உம்முடைய உடன்படிக்கை பெட்டியோ இன்னமும் கூடாரத்தில் இருக்க ஆண்டவரே, அது நல்லா இல்லை ஆண்டவரே. எங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்குதே, நான் உங்களுக்கு ஒரு வீடை கட்டணும்னு இந்த மனுஷன் வந்து தேவனை கனம் பண்ணோன்னு யோசிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன கனம் பண்ணோன்னு யோசிச்சியா? நான் முதலாவது உன்னை கனம் பண்ணிடுறேன். அல்லேலூயா. ரெண்டாவதாக, இந்த கனம் என் மேல் வைக்கப்படும் போது என்ன நடக்கிறது? வழிந்தோடும் உயர்வு, கனம் எனக்கு உண்டாகிறது. வாசிக்கலாம். 2 வசனம் வாசிக்க போறோம், சேர்த்து வாசிக்க போறோம், ஒன் ஆஃப்டர் தி அதர். உன்னத பாட்டு 2:4. ஃபர்ஸ்ட் அதை வாசித்துட்டு சங்கீதம் 23:5 இது ரெண்டையும் தொடர்ச்சியா வாசிடலாம். அதுக்கப்புறம் அது 2 குறித்து நான் சொல்ல போறேன். வாசிக்கலாம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. Psalm 23:5. சங்கீதம் 23:5 நாம் வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 2 இடத்துலயும் விருந்து சாலை. கரெக்டா? 2 இடத்துலயும் விருந்து சாலை. இப்ப முதல் வசனத்தை எடுத்துக்கோங்க. உன்னத பாட்டு. உன்னத பாட்டுல மெயின் 2 கேரக்டர்ஸ் யாருங்க? ஒரு பக்கம் சாலமோன், இன்னொரு பக்கம் ஒரு மெய்ப்பனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண். ராஜஸ்திரி அல்ல, ராஜகுமாரத்தி அல்ல. அவ சொல்றா, நான் கருப்பா இருக்கிறேன். கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்றது வேற, ஆனா கருப்பா இருக்கிறேன். அடுத்தது சொல்றா, நான் குடும்பத்துல அற்பமா எண்ணப்பட்டவள். தாவீதை போலவே தான் அற்பமா எண்ணப்பட்டவள். என் சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? என் மேல் கோபமாய் இருந்து வெயில் என் மேல படும்படியாக என்ன துரத்தி விட்டு வெளியில போய் திராட்சை தோட்டங்களை பாரு. அவ சாலமோனை சந்திக்கும் போது ஆட்டுக்குட்டிகளை மேய விட்டுட்டு இருக்கிறா. எல்லா வேலையும் இவ்வளவுதான் என்ன செய்யறாங்க? வாங்குறாங்க. அற்பமாக எண்ணப்பட்டவள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாலமோன் இவளை நேசிச்சுட்டாரு. உடனே என்ன செய்யறாரு? கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாரு. வாமா போலாம், என் அரண்மனைக்கு போலாம், விருந்து சாலைக்கு கூட்டிட்டு போறேன், வந்து அங்க உட்காரு அப்படின்றாரு. அங்க போனா யார் யார் இருப்பான்னு யோசித்து பாருங்க. ராஜ பரம்பரையில் பிறந்த அநேக அழகான சௌந்தரியமான பெண்கள் அங்க உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. சாலமோனுடைய அதிபதிகள் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. எத்தனையோ மேன்மையான ஆட்கள் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இவளை பார்க்கும் போதே தெரியுது, இவள் ராஜ பரம்பரைக்குரியவர் அல்ல. இவள் எங்க இருந்திருக்கிறா? வெயில்ல இருந்திருக்கா. ஸ்கின் எல்லாம் கருகி போய்
டேன் ஆகி பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கா, இவளை போய் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாரு. இங்க நமக்கு தெரியும் அந்த காலத்துல ஏகாயினுடைய அந்த கன்னிமாடத்துல எஸ்தர் கொண்டு போய் விடப்பட்டப்போ எத்தனை மாசம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி ராஜாட்ட அனுப்புறாங்களாம். கரெக்டா? அப்போ அங்க இருக்கிற ராஜஸ்திரி எல்லாம் பல அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா க்ளோயிங்கா அழகா இருந்திருப்பாங்க அங்க இருக்கிற ராஜகுமாரத்திகள்லாம். அதுக்கு நடுவுல இந்த ஒரு கருப்பா அசிங்கமா இருக்கிற ஒரு பொண்ணை கொண்டுட்டு போய் அங்க உட்கார வைக்கிறாரு. அதுதான் நீங்களும் நானும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யோசித்து பாருங்க. கையை இழுத்து கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. இப்போ எல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த ஆளுக்கு எந்த வேற வேலை இல்லையா, அசிங்கமா அலங்கோலமா இப்படி நமக்கு நடுவில் உட்கார்றதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்திய கொண்டாந்தீங்க உட்கார வச்சிருக்கிறாருன்னு யோசிக்கும் போது சாலமோன் பக்கத்துல போய் உட்கார்றாரு. ராஜா பக்கத்துல உட்கார்ந்த உடனே ஒருத்தனாலையும் வாய் திறக்க முடியல, ஒருத்தனாலையும் வாய் பேச முடியல. வாயெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. குமுறிட்டு இருக்கான் உள்ள. என்ன பண்ணலாம், முட்டா இந்த பொண்ணை அடிச்சு துரத்திடுவோமே. ஆனா ராஜா பக்கத்துல இருக்கிறாரே, ஒண்ணும் பண்ண முடியல. உங்க சத்துருக்கள் அப்படிதான் குமுறிட்டு இருக்காங்க உங்களை பார்க்கும்போது. எத்தனையோ பேருக்கு உங்களை பார்த்து இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல வாயை திறக்க முடியல. காரணம் என்ன? உட்கார்ந்து இருக்காரு. அவ சொல்றா, என் மேல் பறந்த கொடி உம்முடைய நேசம். அதுக்குன்னு கொடி நாட்டி வச்சு நேசம் என்று அவர் எழுதல. வேலண்டைன்ஸ் டே எல்லாம் கொண்டாடல. சாலமோன் அவர் நடத்தையிலே புரிஞ்சுக்கிட்டாங்க. பக்கத்துல உட்கார வச்சுட்டு சொல்றாரு, நான் நினைக்கிறேன் அவ கூச்சப்பட்டிருப்பா. நிச்சயமா அங்க இருக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிடுறதுக்கு கூட கூச்சப்பட்டிருப்பா. சாலமோன் ஒண்ணு தன் கையால பரிமாறி இருப்பாரு, இல்லைன்னா வேலைக்காரனை கூப்பிட்டு முதல்ல இவ தட்டுல வையன்னு சொல்லியிருப்பாரு. அவ அங்க இருக்கிறதுலே அற்பமானவள். ஆனால் அந்த ராஜாவினுடைய அன்பு அவள் மேல் இருக்கிறபடியினால் அவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவளை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது வேகமா போலாம். சங்கீதம் 91:15 Psalm 91:15 நமக்கு இந்த கனத்தினுடைய அடுத்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஓகே, என்ன செய்வாராம்? ஆபத்துக்களில் நம்மை தப்புவிக்கிற கனத்தை நம் மீது வைத்திருக்கிறார். இப்ப இது எப்படிங்க கனமாய மாறும்? தப்புவிக்கிறது ரட்சிப்பு தானே, அதுல என்ன கனம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய பிரசன்னத்துல நிக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஆண்டவர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஆனா இதுக்குள்ள இன்னொரு ரகசியம் இருக்கு. என்ன தெரியுமா? கனம் எங்க உண்டாகும்? அவர் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற தேவன், அவர் கொடுத்து தானே அவர். அதை என்ன கனம் பண்றது? என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டாரு. கரெக்டா? அவர் தான் சொல்லியிருக்காரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்க கூப்பிட்டு அவர் ஆன்சர் பண்ணா அதுல என்ன கனம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நல்லா கவனிங்க. முதலாவது அவர் சொல்றாரு, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணுவேன்? ஆபத்துல நான் அவனோடு கூட இருப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு பாடம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. உங்களை சுத்தி 10 பேர் நிக்கிறது உங்களுக்காக அல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளுக்காகவும் பதவிக்காகவும் உங்கள்கிட்ட இருக்கிற மேன்மைக்காகவும் தான் அவன் உங்களை சுத்தி வருவான். ஆனா தேவன் ஒருவர் தான் எல்லாமே போயிட்டாலும் ஒன்னும் இல்லைனாலும் உங்களை கைவிடாமல் உங்களோடு கூட நிற்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. ஆபத்துல அவனோடு இருந்து, இது முதலாவது கணம். எனக்கு ஒண்ணுமே இல்லை, அப்பவும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? என் கூட நிற்கிறாரு. ரெண்டாவது காரியம் அவர் என்ன சொல்றாரு? அவனை தப்புவித்து. நல்லா கவனிங்க, இதுவும் அடுத்த கணம். உண்மையை சொல்லப்போனா இன்னைக்கு நான் சொல்றத நீங்க சிந்திச்சு பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களை உடனே நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப ஏற்றுக்கொள்றது கஷ்டம். உங்க வாழ்க்கையில வர எல்லா போராட்டம், எல்லா பிரச்சனை, எல்லா தலைவலிக்கும் காரணம் நீங்க தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உடனே ஒத்துக்கிற ரெடியா இருக்கவங்க எத்தனை பேர்? எங்கேயோ தப்பு பண்ணிருப்பீங்க, தப்பு பண்ணி போய் சிக்கல்ல மாட்டிருப்பீங்க.
சிக்கல்ல மாட்டிட்டு அப்பான்னு கூப்பிடுறோம். கரெக்டா? ஏன்னா நமக்கு வேற யாரை கூப்பிடுறதுன்னு மனுஷன் சொன்னா, நீ தானே போய் மாட்டின, நீ தானே முடிவு பண்ண, போ மாட்டு அப்படின்னுவான். உண்மையை சொல்ல போனா ஆண்டவரும் இதே வார்த்தை தான் நம்மகிட்ட சொல்லணும். நானா உன்னைய கொண்டு போய் மாட்டி விட்டேன், நீ தானே மாட்டின, அனுபவி அனுபவி ராஜா அனுபவின்னு ஆண்டவர் கையை கட்டிட்டு நிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, கையை கட்டிட்டு நிக்கிறது இல்ல. என்னை தப்புவிக்க தேவையே இல்லாத சூழ்நிலையிலும் அவர் என்னை தப்புவிக்கிற விடுவிக்கிற தேவனாய் என்னோடு கூட இருக்கிறது தான் அவர் என் மேல் வைக்கிற கனம். ஹல்லேலூயா. தப்புவிக்கவே தேவையில்ல. தப்பு செஞ்சது யாரு? நான் அனுபவிக்க வேண்டியது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, என் மேல் பறக்க விட்டிருக்கிற நேசம் எனும் கொடி நிமித்தமாக என் ஜனம் கஷ்டப்படுறதுக்கு நான் அனுமதிக்க முடியாது. நான் அவங்கள வெளியில கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரச்சனையில சிச்சை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். போராட்டத்தை கடந்து போகும்போது சிச்சை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சிச்சிக்கப்படுவீங்க, சிச்சை இல்லாம வெளியில வரமாட்டீங்க, சிச்சிக்கப்படுவீங்க. ஆனா கடைசியில என்ன செய்யறாரு, அதிலிருந்து தப்புவிக்கிறவர் மனுஷன் அல்ல, உங்கள் ஞானம் அல்ல, உங்கள் சொத்து அல்ல, உங்கள் சம்பத்து அல்ல, உங்கள் அழகல்ல, உங்கள் அறிவல்ல, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கனம் பண்ணும்படியாக அந்த பிரச்சனையில இருந்து உங்களை தப்புவித்து வெளியில கொண்டாடுறாரு. இது 2வது கணம். 3வது உண்மையான கணம் எதுல வருது தெரியுமா? இப்ப நம்ம வாஸ்தவம் எரேமியா 33:3 அதுல சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறது மட்டுமில்ல, இதுவரைக்கும் உனக்கு தெரியாததும் நீ அறியாமல் இருந்த ரகசியங்களை, மறைப்பொருள்களை, மனுஷன் உனக்கு கற்றுத்தர முடியாததை, அனுபவம் உனக்கு கற்றுத்தர முடியாத பெரிய காரியங்களை, உன் மூளைக்கு எட்டாத, உன் அறிவாற்றலுக்கு எட்டாத, நீ அறியாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவித்து வெளியில வரும்போது இன்னொருத்த அந்த பிரச்சனையில மாட்டுவான். நீங்க போய் அறிவுரை சொல்வீங்க. அவன் சொல்லுவான், உனக்கு எப்படியா இப்படி ஞானம் வந்துச்சு, நீ அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லையே. எங்க இருந்து வந்தது? என் ஞானம் அல்ல, என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் பெற்றுக்கொண்டு பலரை ஆசீர்வாதமாக நிலைநிறுத்துவதற்கு தேவன் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உனக்கு எட்டாததா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வதாக இந்த கனம் என்ன செய்கிறதா அப்படின்னா, நம்மை ஆளுகை செய்ய வைக்கிறது. நான் இன்னைக்கு காலைல யோசித்து பார்த்தேன், என் ஆண்டவரே, என் செய்திகள்ல நிறைய நேரத்துல இந்த ஆளுகை 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 ஆளுகைன்னு திரும்ப திரும்ப ஆளுகைக்கே வரேன். ஆளுகை அதிகாரம், ஆளுகை அதிகாரம், ஆளுகை அதிகாரம். யாராச்சும் கேட்டா என்ன பிராண்ட் பண்ணிட போறாங்க, ப்ராஸ்பெரிட்டி டாக்டர் மாதிரி அதிகார டாக்டர் பிராண்ட் பண்ணிட போறாங்கன்னு நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் என் ஜனங்களுக்கு நான் வைத்திருக்கிற ரொம்ப முக்கியமான ரகசியமும் திறவுகோலுமா இருக்கிறது. அதனாலதான் பிசாசு அவங்கள அதை எடுத்துக்கொள்ள விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். மனுஷனை ஆரம்பத்துல எதுக்குங்க ஆண்டவர் சிருஷ்டித்தாரு? ஆதாம பார்த்து சொல்றாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள் என்றார். நீ பெருக்கமடைந்து பூமியை ஆண்டு கொள். மனுஷன் ஆளுகையை இழந்தான். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து திரும்ப வந்தாரு. வேறொருவரை அனுப்பல, வேறொரு ரட்சகரை கொடுக்கல, சொந்த குமாரனைய அனுப்பினார். எதுக்காக? அந்த அதிகாரத்தை கொடுப்பது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உச்சக்கட்டம். தேவனுடைய கனத்தின் உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? ஒருத்தன் யோசித்துக்கோங்க, ஒரு ராஜா இருக்கான், அவனுக்கு பயங்கரமான எதிரி இருக்கான், அவனுக்கு துரோகியும் அவனுக்கு எதிரானவனும் அவனுடைய ராஜ்யத்தை அழிக்க நினைக்கிறவனுமா இருக்கிற ஒருவனை அந்த ராஜா, ஒருவேளை அவன் சாரி ராஜா நான் தெரியாம செஞ்சுட்டேன் உங்களுக்கு விரோதமான்னு சொன்னா கூட ராஜா என்ன செய்வான்? மன்னிச்சிருவான், மறந்துடுவான். ஆனா அந்த மனுஷனை அந்த கீழ் ஸ்டெப்பை விட மேலே ஏத்தவே மாட்டான். கரெக்டா? உலக ராஜாக்களினுடைய ஞானம் அதுதான். உனக்கு எதிரியா இருந்தவன் என்னைக்கா இருந்தாலும் அவனை அங்கேயே வச்சுக்கோ. அந்த எதிரி நீங்களும் நானும் தான்.
ஆனா இயேசு ராஜா என்ன தெரியுமா செஞ்சாரு? நம்மள அந்த கீழே கிடந்த நம்மள, அந்த எதிரியாய் இருந்த நம்மள, பகைஞனும் துரோகியுமாய் இருந்த நம்மள அங்க கீழே வைக்கல, அவர் மேல தூக்கி வச்சு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருப்பதுதான் அவர் நம்மேல் வைத்திருக்கிற கனம். அல்லேலூயா. ஒரு நோக்கத்திற்காக. என்ன நோக்கத்திற்காக? வாசிக்கலாம். சங்கீதம் 149 7 வரைக்கும் வாசிக்க போறோம். அவர்களுடைய Psalm 149:9 நீங்க இங்கிலீஷ்ல வாசிக்கிறதா இருந்தா, ஆனா தமிழ்ல வாசிக்கிறதா இருந்தா 7 to 9 வாசிக்கலாம். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்கள்ல எத்தனை பேருங்க இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்களோ கையை நல்லா உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா.